தங்களுடைய உரிமையை கோரி நடத்தும் இந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்துக்கு தலைமை தாங்கும் மரியாதைக்குரிய மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன், கட்சியின் மதிப்புறு தலைவர் ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்செம்மன் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உரிமை போராட்டம். தமிழக வரலாற்றில் இதை போன்றது ஒரு ஆட்சி இருந்ததில்லை. தமிழகம் ஒரு மிக இருண்ட காலத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்தியா ஒரு குடியரசாக உருவாகிய இந்த 74 ஆண்டுகளில் உண்மையிலேயே ஒரு அரசு இவ்வளவு மோசமாக இருந்ததில்லை. தென்னை மரத்தில் அந்த கிளைகள் இருக்கும், இலைகள் இருக்கும், அந்த சோலைகள் இருக்கும். அந்த சோலை விழுந்த பிறகு அது இருந்த இடத்துல ஒரு தடமாக இருக்கும். தென்னை மரம் 100 வயதானாலும் அந்த அடையாளம் இருக்கும். மனிதன் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். 5 ஆண்டுகள் என்பது மிக நீண்ட காலம். எவ்வளவு அருமையான ஒரு வாய்ப்பு மக்களுக்கு நன்மை செய்வதற்கு. காமராஜர் இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் கல்வி என்றால் காமராஜர், நீர்ப்பாசனங்களுக்காக அணை கட்டியது என்றால் காமராஜர், தமிழகத்தை தொழில் மாநிலமாக உருவாக்குவதற்கு பாடுபட்டவர் காமராஜர். வரலாறு இருக்கிறது. 2 ஆண்டுகள் தான் அண்ணா இருந்தார். தமிழகத்தின் பெயரை தமிழ்நாடு என்று மாற்றினார் என்ற அடையாளம் இருக்கிறது. தமிழகத்தின் ஆட்சி முறையை நெறிப்படுத்தினார் என்ற பெருமை இருக்கிறது. கலைஞருக்கு உண்மையிலே பெரிய பெருமை அல்ல. அவர் சொல்ல வேண்டும் என்றால் சமத்துவம் சொல்லலாம், நூலகங்கள் கட்டணம் சொல்லலாம். இடஒதுக்கீடு பற்றி பேச முடியாது. ஏன்னா அது ஐயா வாங்கி கொடுத்தது, ஐயாவுக்குத்தான் அந்த பெருமை. எம்ஜிஆர் இருந்தார், சத்துணவு பேர் வாங்கி சென்று விட்டார். செயலலிதா அம்மையார் இருந்தாங்க, 69 விழுக்காடு அவருக்கு பெருமை சேர்க்கிறது. காவிரி ஆணையத்தை மிக உயர்ந்த அளவுக்கு கொண்டு போனவங்க அவங்க தான். தமிழகத்தின் உரிமை கொள்ள இருந்தாங்க. சில காலம் தான் இருந்தார் எடப்பாடியார், அவருக்கு கூட ஒரு அடையாளம் இருக்குது. அவர் 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தார், மறக்கவே முடியாது. ஆனால் இந்த 4 ஆண்டுகளாக எதையும் செய்யாமல், திராவிட மாடல் அல்ல, அது உண்மையிலேயே மக்களை ஏமாற்றுகிற மாடல். இன்னைக்கு தமிழகம் போராட வேண்டியது திராவிட மாடலுக்கு எதிராகவும் திராவிட நீதிக்கு எதிராகவும் தான். சமூக நீதிக்கு எதிரான உண்மையான ஒரு அரசு இருக்குன்னா இதுதான். இந்த அரசு செய்திருக்க வேண்டியது உடனடியாக 5 நாட்கள் சேகரித்திருக்க வேண்டிய அந்த தரவுகளை சேகரித்து கொடுக்க வேண்டும், கொடுக்கவில்லை. 1000 நாட்கள் தேவைப்பட்டது. திட்டமிட்டு வன்னியருக்கு எதிரான ஒரு மனநிலையை, மனப்பாங்கை திராவிட மாடலும் திராவிட நீதியும் கொண்டிருக்கின்றன. நிச்சயமா இது கடந்து போய்விடாது. நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் எல்லாம் ஏமாளிகள். நீங்க என்ன செய்றீங்கன்னு தெரியும். டிஎன்பிசியில அதிக மதிப்பெண் பெற்றாலும் கூட ஒரு வன்னியர் முதல்நிலை பணிக்கு போக முடியல. நேர்முக தேர்வுகளில் வஞ்சகம் நடக்கிறது. அப்படி பணியில் இருப்பவர்களை உயர்த்துவதில், ப்ரமோஷன் கொடுக்கறதுல மறுபடியும் அநீதி நடக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் ஏமாளிகள் அல்ல, ஏமாளிகளாக தொடரப்போவது கிடையாது. இந்த சமூகம் உங்களுக்கு எதிராக நிற்கும். திராவிட மாடலையும் திராவிட நீதியும் அழித்தே தீரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.